இன்று இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால நிதிநிலை அறிக்கை, வரலாற்று சிறப்புமிக்க நிதிநிலை அறிக்கை, எல்லோரையும் கவர்ந்த நிதிநிலை அறிக்கை, எல்லா தரப்பு மக்களுக்குமான நிதிநிலை அறிக்கை. ஒரு நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒன்றிய அமைச்சரவை சகாக்களும் இங்கே வந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் யாரையும் விடாமல் எல்லோருக்குமான நிதிநிலை அறிக்கையாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிதிநிலை அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. சார், காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இப்போ பாண்டிச்சேரியில் இருக்காரு. முதலமைச்சரை சந்தித்து இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் மீட்டிங் வந்திருக்காங்க, பாத யாத்திரை நடக்குது. இங்கேயும் 4 மணிக்கு பாத யாத்திரை கலந்துக்கிறாரு. ரைட் சார், மாணிக்கம் தாக்கூர் நானும் செல்வப்பிரந்தை அவர்களும் அண்ணன் தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தான். இவங்கெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி தான். இவங்கெல்லாம் யாரு? அண்ணன் தம்பி தான். வயசுல பெரியவங்களா இருந்தா அண்ணன், வயசுல குறைகளா தம்பி. ஒரு சண்டை நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். வேற யாராவது சண்டை போட்டாங்களா நான் என்ன பண்ண முடியும்? நான் சண்டை போடுற ஆள் கிடையாது. முதலமைச்சரை வந்து வேணுகோபாலோ இல்ல நீங்களோ சந்திக்கலன்னு எடுத்துக்கலாமா, இல்ல சந்திக்கிறதுக்கான சூழல்? இல்ல, இது முழுக்க கட்சி நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அது மாதிரி எதுவும் சந்திப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. எங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன வழிகாட்டுகிறதோ, ஏற்கனவே ஜனவரி 17ஆம் தேதி வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறார்கள். யாரும் பொதுவெளியில் தேர்தல் விஷயமாகவோ கூட்டணி விஷயமாக பேசக்கூடாதுன்னு. அதை முழுமையாக நான் கடைபிடிக்கிறோம். அதே போன்று எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். அகில இந்திய தலைமைக்கு அதைவிட மேலானவர்கள் யாரும் இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்து கொண்டு இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு உரிய கட்சி. ஆகியவை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.